விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஒருமுறை விநாயகர் யாகத்துக்கு போகும்பொழுது அசுரன் ஒருவன் வந்து விநாயகரை தடுத்தான். அப்போ யாகத்துக்காக வச்சிருந்த கலசம் மேலிருந்த தேங்காய்களை அசுரன் மீது வீசி அசுரனை பொடி பொடி ஆக்கினார் விநாயகர். தனக்கு வந்த தடையை தேங்காய் வீசி எரிந்து உடைத்ததுனால விக்னங்களை உடைத்த விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பேரும் வந்து அவருக்கு வந்தது. இதனால தான் எந்த செயலுக்கு போகும்பொழுதும் எந்த நல்ல காரியத்துக்கு போகும்பொழுதும் தடைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக, அந்த காரியம் ஜெயமாகிறதுக்காக விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. அப்படி உடைக்கும் பொழுது நம்மை பிடித்திருந்த தோஷம் பாவம் அனைத்துமே நீங்கி தேங்காய் சிதறுவது போல தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்காயை உடைக்கும் பொழுது தேங்காயோட நாரை வந்து நீக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் உடைக்கணும். தேங்காய் சில்லாக உடையிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி உடையும் பொழுது நம்மளுடைய தடைகள் அத்தனையும் நீங்கி நாம் போகும் காரியம், நாம் செய்யும் செயல், நம்ம எதற்காக போகிறோமோ அந்த காரியம் வெற்றியை தரும், ஜெயமும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு பின்னாடி ஒரு ஆன்மீக தத்துவம் கூட ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தேங்காயோடைய ஓடு அப்படிங்கிறது ஈகோவை குறிக்குது. அதன் உள்ளிருக்கும் அந்த வெள்ளை சதை அப்படிங்கிறது நம்மளுடைய தூய்மையான உள்ளத்தை குறிக்குது. நம்ம விநாயகருடைய பாதத்தில் இந்த தேங்காயை நம்ம வந்து உடைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஈகோ அனைத்தும் உடைந்து தூய்மையான மனம் வெளிப்பட்டு நம்முடைய தற்பெருமை, எதிர்பற எண்ணங்கள், அறியாமை மற்றும் பற்றிலிருந்து நாம் வெளிவர முடிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக தத்துவம் கூட இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எந்த காரியத்துக்கு போகும்பொழுதும் விநாயகர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு கண்டிப்பாக சிதறுக்காய் உடைத்து விட்டு நீங்கள் போங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் ஜெயம்தான், வெற்றிதான். மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.